குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. அப்படி என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏத்தர் 450X பைக் வச்சுருக்கோம் தெரியும். ஆனால் அது ரியல் லைஃப்பில் எவ்வளோ மைலேஜ் தருது, கம்பெனி தரப்புலேருந்து எவ்வளோ மைலேஜ் சொல்கிறாங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வலிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. पुलिया और सही थे क्या? हाँ ओके, नहीं स्टार्ट करा लगी. நான் வந்து ஏத்தர் ஷோரூம் போய் விசிட் பண்ணி வாங்க சொல்ல வந்து ஐடிசின்னு சொல்லி ஒரு கிளைம் போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 116 வந்து போட்டிருந்தது. ஆனால் ரியல் லைஃப்பில் நமக்கு அவளுக்கு சத்தியமாக கிடைக்காது. ஆனால் வந்து அவங்க உண்மையிலேயே சொல்லி விற்கிற ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 85 தான். ஆனால் 85ஐ விட எனக்கு அதிகமாக வருதுன்னா கண்டிப்பாக வருது. ஆனால் எப்படின்னா வந்து இதில் டேஷ்போர்டில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் வந்து 100% சார்ஜ் இருந்தால் வந்து 85 கன்ஃபார்மாக வரும். ரைட் மோடில் பார்த்தீங்கன்னா 70 வரும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து 60 கண்டிப்பாக வரும். வாப் மோடில் 50+ வரும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஈகோ மோட்லேயே வந்து 100+ மட்டும், ஈகோ மோடில் மட்டும்தான் நம்மளால் 100+ கிளைம் பண்ண முடியும். மோடில் வந்து டாப் ஸ்பீடு நமக்கு 60 எனக்கு வருது. வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா 48 இல்லை 50 தான் போகும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஓடிஏ அப்டேட் மூலியமாக வந்து இப்போ டாப் ஸ்பீடு 60 வரைக்கும் போகுது. ஆனால் 60 எங்கே போகணுன்னு கேட்டால் நம்ம ஹைவேஸில் தான் போகும். மேடு பள்ளம் இல்லாத ரோட்டில் தான் 60 நம்மளால் டச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரைட் மோடில் வந்து டாப் ஸ்பீடு 70 கண்டிப்பாக வருது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து 80 கண்டிப்பாக வருது. வாப் மோடில் சொல்லவே வேணாம், வண்டி சேருது, 90 போகுது, வேறு லெவலில் போகுது. ஆனால் வண்டி நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஈகோ மோட்லேயே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம 95+ மைலேஜ் வந்து அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னா வந்து நீங்கள் 100% சார்ஜ் இருக்குது உங்கள்கிட்ட கரெக்டாக, நீங்கள் வந்து அன்பிளக் பண்ணிவிட்டு கரெக்டாக 100% சார்ஜ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 85 தான் காட்டும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் வண்டி ஓட்டணும்னா பார்த்தீங்கன்னா 1%ல் 1 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ரீச் ஆகலாம். ஏன்னா நிறைய பேரால் அந்த மாதிரி ஓட்ட முடியாது. ஏன்னா வந்து சில பேர் பாடி வெயிட்டாக இருக்கும், அது பொறுத்து எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்குது. பட் ஆனால் என்னுடைய வெயிட்டில் நான் ஓட்டினதில் வந்து 1%க்கு 1 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓட்டுவேன். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து நம்ம பெரம்பூர்லேருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் வருது. அந்த 11ல் பார்த்தீங்கன்னா நான் அந்த 8%லேயே நான் போயிருக்கேன். எப்படின்னா வந்து 35லேயே வந்து ஓட்டிகிட்டு போயிருக்கேன். ரொம்ப அதிகமாக ட்ராட்டல் வந்து கொடுக்க மாட்டேன், மினிமம்னால ட்ராட்டல் தான் கொடுப்பேன். பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டு நான் கிளைம் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கிளைம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு மைலேஜ் வருதா, இல்லைனா ப்ரோ எனக்கு மைலேஜ் வரல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேளுங்க. டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜானுடைய ரேஞ்ச் எவ்வளோ போகுதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது வந்து விட்டு போயிருக்கு ப்ரோனா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த தடவை இம்ப்ரூவ் பண்ணுறேன். இதே மாதிரி ஏத்தர் 450X பற்றி நம்ம ஜானு பற்றி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் ஐடியாவும் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து நிறைய கவர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. யார் ஏத்தர் 450X பைக் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளுன்னு கிளிக் பண்ணி வைங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க